ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं सरश्च महदाव्यपट्टनाद श्री भक्ति सार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमस्वान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् नामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुतं देवं तं सचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् गुष्यते यस्य न हरे रंगयात्रे दिने दिने तमहं शिरसा वंदे राजानां कुलशेखरम् இன்னமுதுட்டேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீ பெருமான் பொன்னஞ்சிலை சேர் முதலியர்வேல் பேரளர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. பகவத் தியானத்துல ஒரு தீராத காதல் அவசியமா இருக்கு வாழ்க்கையில. இந்த வாழ்க்கையில பல்வேறு விதமான விஷயங்களை பல்வேறு விதமான மனிதர்களை தினந்தோறும் நம்ம பார்த்துருக்கோம். பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த விஷயங்களும் இந்த மனிதர்களுக்கும் ஏதோ நடந்து இதெல்லாம் மாறக்கூடியது. எம்பெருமான் பரமாத்மா மாறாதவன். அப்படி மாறாமல் இருக்கின்றவனாக இருக்கிறதுனாலதான் கோவில்கள் இருக்க சிலாரூபங்கள் கூட மாறாமல் இருக்கின்றன. அந்த மாதிரி ரங்கநாதன் அவ்வளவு விசேஷமான ஒரு மூர்த்தி, அத்தியாச்சரியமான ஒரு வைபவம் உடையவன் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். அந்த பெருமாளிடத்துல ஒரு ஆறாத காதல் கொண்டு குலசேகர ஆழ்வார் விதவிதமான பாத்திரங்கள் சொல்றார். ஆதிசேஷனாயிருந்து அனுபவிக்கிறார், நாரதரும் சும்புருமாயிருந்து அனுபவிக்கிறார், பிரம்மருத்ராதி தேவர்களாயிருந்து அனுபவிக்கிறார், பக்த கோடிகளோட சேர்ந்து அனுபவிக்கிறார். அவ்வளவு அழகா பகவானுடைய பஞ்சாயுதங்களாயிருந்து அனுபவிக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் இருந்து அனுபவிச்சு அங்கு போல் என்று நான் அனுபவிக்க போகின்றேன் அப்படின்னு புலம்பும்படியான பாசுரங்கள் 10 பாசுரங்கள் சொல்றார். 11வது பாசுரங்கள் முத்தாய்ப்பு பலஸ்ருதின்னு சொல்லுவார். இந்த 10 பாசுரங்கள் சேரிக்கிறதுனால, இந்த 10 பாசுரங்களை அனுபவிக்கிறதுனால உண்டாகக்கூடியதான ஒரு பிரயோஜனத்தை 11வது பாசுரத்திலே சொல்றார். முதல் 10 கடைசி பாசுரம் அந்த ரங்கநாதனிடத்திலே அவர் கொண்ட காதல்னால உற்பத்தியான இந்த பாசுரங்களுடைய சேரிக்கிறவா கேட்கிறவா சொல்றவாளுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறதுன்றதை சொல்றார். ஏன்னா எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் அவசியமா இருக்கு. அவ ஏன் சொல்றா அப்படின்னா பகவானுடைய சங்கல்பத்தினாலே சொல்றா. ஏதோ தன்னுடைய பாசுரங்கள் லோகத்துல பெருமை அடையணுன்றதுக்காக சொல்றதில்லை. இந்த விஷயங்களை படிக்கிறதுனால பகவான் ரங்கநாதன் உகந்து போவான். ரங்கன் உகக்கும் பொழுது இந்த விதமான பிரயோஜனங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆழ்வார்களும் தங்களுடைய பாசுரங்கள்ல சொல்றது உண்டு. முத்தாய்ப்பு அப்படின்னு சொல்லுவார். அதே போல அந்த கடைசி பாசுரத்திலையும்
இல்லைன்னு சொன்னா சில பாடல்களுடைய கடைசி வரியிலேயோ தங்களுடைய பெயரை சொல்றதும் உண்டு. தியாகராஜர்ல பார்த்தோம்னா அவருடைய பெயர் சொல்லுவா. அதே மாதிரி மீராவுடைய பஜனை பார்த்தோம்னா மீரா பிரபு கீதாரி ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறது. ஏன்னு கேட்டா அவாகா நாங்கள் ஆசைப்பட்டு நான் பாட்டு எழுதினேன்றதுக்காக அந்த முத்தாய்ப்பு வைக்கிறது இல்லை. பகவானுடைய சங்கல்பத்தினாலே இந்த பாடல்கள் எல்லாம் இவர் எழுதினது இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. இதை படிக்கிறதுனால நமக்கு இந்த ஆனந்தம் உண்டாகும் நமக்கு செய்வதற்காக. பார்த்தோம்னா அன்னமாச்சாரியாவுடைய கீர்த்தனைகள்லாம் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தா இந்த அன்னமாச்சாரியுடைய கீர்த்தனைகள் எல்லாம் பிரபாகரன் மறைஞ்சது அப்படின்னா அந்த அன்னமாச்சாரியான அவர் முத்தாய்ப்பு வச்ச ஒரு காரணத்தினாலே அன்னமாச்சாரியருடைய பலம் பெற்றது. இன்னைக்கும் தியாகராஜ கீர்த்தனைகள்னு சொல்றோம்னா தியாகராஜன் ஒரு முத்தாய்ப்பு இருக்கு அந்த பாசுரங்கள்லையும் அந்த பாடல்கள்லையும் கடைசியில தியாகராஜன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனாலேயே தியாகராஜனுடைய கீர்த்தனைகள் அப்படின்னு முடிவு பண்றோம். அந்த மாதிரி ஆழ்வாராதிகள் தங்களுடைய பாசுரங்களுடைய முடிவுகளையும் தங்களுடைய பெயர்களை சொல்றது உண்டு. இருக்குன்னு கேட்டா அடியனுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை எம்பெருமான் கொடுத்தானே, இந்த பெயருடைய எனக்கு கூட இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது, அதுபோல நீங்களும் அனுபவிக்க முடியும் நமக்கு நிரூபணமாகிறதுக்காக தானே ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் கற்பெருமைக்காகவோ தான் புகழடையணுன்றதுக்காகவோ தன்னை பற்றி எல்லா ஜனங்களும் பேசணுன்றதுக்காகவோ அவர்கள் பாசுரம் எழுதுகிறவர்கள் கிடையவே கிடையாது. அதனாலே எல்லா பாசுரங்கள்லையும் ஒரு முத்தாய்ப்பன் உண்டு. இந்த 11வது பாசுரம் முத்தாய்ப்பு பாசுரம், பலஸ்துதி பாசுரம். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு பாசுரம் இது. ஒவ்வொரு 10 பாசுரத்துக்கும் ஒரு பலஸ்துதி ஒன்று சொல்லுவான். பகவத் சங்கல்பத்தினால் இந்த வார்த்தைகள் படிக்கிறதுனால நம்ம ஹிருதயத்திலையும் புத்தியிலும் உண்டாகக்கூடிய மாற்றங்களை கொண்டு எம்பெருமானுடைய திவ்யமான தரிசனம் கிடைக்கின்றது. அந்த திவ்யமான தரிசனத்தினாலே நமக்கு உண்டாகக்கூடிய ஆனந்தத்தை பலஸ்துதியா சொல்றா. அவ்வளவு விசேஷம் இந்த 11வது பாசுரம். அத்தனை அழகா இதுலயும் காவேரிய பத்தி அனுபவிக்கிறார். ஏழு கேட்டா இந்த காவேரி அவ்வளவு விசேஷமானவர், மிகவும் பாக்கியம் உடையவர். ஏன்னா தன்னுடைய திருமடி மேல ரங்கநாதனை போட்டு தாலாட்டு பாடுறாரு. லோகத்துல யசோதையும் தேவகியும் கௌசல்யா மாதாவும் தன்னுடைய திருமடி மேல எந்த எம்பெருமான போட்டு தாலாட்டு பாடி தானும் அனுபவிச்சு அடுத்தவர்களையும் அனுபவிக்க வைத்தார்களோ அதே எம்பெருமான இந்த காவேரி தாயாகப்பட்டவள் தன்னுடைய கரையின்ற மடிமேல போட்டு நித்தியம் தாலாட்டு பாடிண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவதி இந்த காவேரி. அதனால அந்த காவேரியுடைய பெருமையை சொல்லி இந்த ஸ்ரீரங்க பெருமையை சொல்லி அதன் பிறகு ரங்கநாதன் பெருமையை சொல்றார் குலசேகர ஆழ்வார். திடர் விளங்குதேர் பொன்னி நடுவு பாட்டு. நிறைய திட்டுக்கள் இருக்கா இந்த காவேரிகள்ல பார்த்தோம்னா. நிறைய ஆறு ஓடுறது. இந்த ஆத்தங்கரை பார்த்தோம்னா ஆறு ஓடுறது நடுவில் ஒரு மணல் மேடு மாதிரி கிடக்கும். அதெல்லாம் திட்டுன்னு சொல்லப்படுது. சில இடங்கள் ரொம்ப மணல் மேடா இருக்கும், நல்ல ஜலம் ஓடிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல மணல் மேடு அதிகமா இருக்கும், ஜல பிரவாகம் குறைச்சலா இருக்கும். அந்த மாதிரி இந்த காவேரியில நிறைய திட்டுக்கள் உண்டாம். திடல் விளங்குதே பொன்னி நடுவு பாட்டு. இந்த பொன்னி நதி 2 பக்கம் அப்படி வளர்ந்துட்டு போறதே அந்த மணல் திட்டுலதான் ரங்கன் தள்ளி கொண்டு. ஒரு காலம் அந்த பக்கம் ஒரு ஆறு வரல, காவேரி ஒரே பக்கமா வைத்தான்னு சொன்னா இது ஒரு மணல் திட்டா வந்திருக்காதாம் ஸ்ரீரங்கம். இந்த மணல் திட்டு இல்லைன்னு சொன்னா ஸ்ரீரங்கநாதனும் இங்க வந்து ஆனந்தமா சுகமா இருக்கு. வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் வீர் அனவும் சோலை, கீழம் கூவும் சோலைன்னு சொல்லி இங்க படுத்திருக்க மாட்டான். 2 பக்கம் ஜலப்பிரவாகம் போய் அதுல ஒரு மணல் மேடா இந்த ஸ்ரீரங்கம். அந்த மணல் மேட்டில எல்லாரையும் மேலே அழிச்சுட்டு போகும்படியான பலமுடையதான ரங்கநாதன் படுத்து கிடக்கிறான். அதனால இந்த காவேரி பொன்னி நதி ரொம்ப விசேஷமுடையவள், பாக்கியமுடையவள். திடர் விளங்குதே பொன்னி நடுவு பாட்டு. அந்த பொன்னிக்கு நடுவுல காவிரி நதியுடைய மணல் சிக்கலை எம்பெருமான் படுத்துன்னு இருக்கான். இந்த காவிரியில அவ்வளவு மணல் சித்துக்கள் இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்பிள்ளை அப்படின்னு ஒரு மகானுபாவர் இருந்தார். பராசரபட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், அவருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளை ஒரு சந்தர்ப்பத்துல பக்கத்திற்கு திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டு காவிரி ஆற்ற கடந்து ஸ்ரீரங்கத்துக்கு பாதி வழி வந்துருந்தான். அப்படி வந்துருக்கிற சமயத்துல நல்ல இருட்டின் இருக்கு, மழை எப்ப வேணா குத்துன்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம். காவேரியின் வெள்ளப்பெருக்கு அதிகமாயிடுச்சு. இவர்கள்லாம் தாயின்ற ஒண்ணுல வந்தா, தாயினா வட்டமா ஒண்ணு இருக்கும், அதுல கொஞ்சம் பேர் உட்காந்து போகலாம். அது பேர் தான் தாயின்னு சொல்லலாம். மாறிட்டு தான் சுத்தி அடிச்சு எல்லாரையும் கவிழ்த்து. அந்த மாதிரி தாயில வந்துருக்கா. காவிரி காவிரி அப்படி வந்துருக்க சமயத்துல இந்த தாய்க்காரன் சொல்லிட்டான், ரொம்ப கூட்டமா இருக்கிறதுனால காவிரியில கொண்டு போய் கரை சேர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம், வெள்ளமும் அதிகமா இருக்கு, காவிரிகளுடைய சோழம் நிறைய அதிகமா இருக்கு, மழை கொட்டுற மாதிரி இருக்கு. யாராவது 2-3 பேர் தாயிலேருந்து குதிச்சுட்டேன்னு சொன்னா சர்வஜாகரியா மிச்ச மீறி இருக்கிறவர்கள் காவிரி கல்ல ஒதுங்கலாம், ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதெல்லாம் நம்பிள்ளை, அவருடைய சில சிஷ்யர்கள், ஒரு ஸ்திரீ, நிறைய பேர் வந்து இருந்துருந்தார். யார் விழுவா
எல்லாரும் ஆச்சாரனை பத்தி பேசுவான், ஆனா விடறதுக்கு யார் தயாரா இருப்பா? அதனால யாரும் வாயே திறக்கலை, ஒருத்தரும் ஒன்னும் பேசவும் இல்லை. தாழிக்காரன் திரும்ப திரும்ப சொன்னான், யாராவது 4 பேருக்கு இறங்கிட்டேன்னு சொன்னா, காதல விரிச்சு நீஞ்சி கரையேறிட்டேன்னு சொன்னா ஆனந்தமா எல்லாரும் போய் கரை சேரலாம், இல்லைன்னு சொன்னா தாழிய செலுத்துறது கஷ்டம் அப்படின்னு. உடனே யாரும் ஒன்னும் பதில் பேசல, நம்பிள்ளையும் ஒன்னும் பண்றது புரியல, அப்படி நின்றுந்தார். அப்போ ஒரு ஸ்திரீ இருந்தாலே, நம்பிள்ளையுடைய சிஷ்யை அவள் உடனே அந்த தாழிக்காரனை பார்த்து சொன்னா, அப்பா தாழிக்காரா, நீ 100 வயசு நன்னா இருப்படா, இந்த சம்பிரதாயத்துக்கு கண் போன்றவரான நம்பிள்ளை எப்படியாவது கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தை கரை சேர்த்துடுன்னு சொல்லி முடிச்சு நம்பிள்ளைய பார்த்தா அவர் கையெடுத்து சேவிச்சா. உடனே தொப்புன்னு காதல விரிச்சுட்டா. அவளுக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா தன் ஆச்சாரியின் சுகப்படணும். அந்த ஆச்சாரியன் நன்னா இருந்தார்னா ஒரு சமூகமே நன்னா இருக்கும். ஒரு சமூகம் நன்னா இருந்தா அதை பார்த்து ஒரு தேசமே மாறி வேணும். ஒரு தேசம் நன்னா இருந்தா லோகமே சுபிக்ஷமா இருந்து சொல்லி ஒரு ஆச்சாரியன் அவ்வளவு அழகா கண் போன்றவரா இருக்கின்றாராம் இந்த வாழ்க்கை. அதனால எத்தனையும் சொல்லிட்டு நம்பிள்ளை கண் போன்றவரான நம்பிள்ளை எப்படியாவது கொண்டு போய் காவிரியை தாண்டி ஸ்ரீரங்கத்தை சேர்த்து விட்டுடும்னு சொல்லி குதிச்சுட்டாள் இந்த காவிரி வெள்ளத்திலே சுழல். உடனே நம்பிள்ளை ரொம்ப வருத்தப்படாதா, இது உத்தமமான ஒரு ஆத்மா தட்டுப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா ஆச்சாரியனுக்கு என்ன வருத்தம்னா, ஒரு உத்தமமான ஜீவன் இருக்குன்னா அந்த ஜீவன் பகவானுடைய திருவடி அடைஞ்சார். அதை விட்டுட்டு இந்த ஜீவன் தன் வாழ்க்கை இழக்கிறது இல்லைன்னு சொன்னா தவறான வழிகள்ல போறதுன்னா அந்த ஆச்சாரனால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள ஒரு துடிக்கும். எப்படி ஒரு தாயார் தன் பிள்ளை கெட்டு போறான், எப்படி ஒழுங்கா இல்லைன்னு பார்த்தா மனசு என்ன பதறுவாளோ அதை விட கோடி மடங்கு ஒரு பதறல் ஆச்சாரன் இருக்கணும். வெள்ள சொல்ல மாட்டான், அம்மா சொல்லிடுவா, என் பிள்ளை அப்படி போறானே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஒரு மூக்கால அழுதுருவா. வரவா போறவார் தான் சொல்லி புலம்பிட்டு இருப்பா. ஆனா ஆச்சாரியர் வெள்ள பேசுறதே கிடையாது. ஹிருதயத்துக்குள்ளேயே அந்த நடுக்கத்தை வச்சுட்டு பகவானே இந்த ஜீவனை நல்வழிப்படுத்துன்னு பிரார்த்தனை பண்ணா. ஏன்னா வெளி வார்த்தைகள் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வெளி அந்த மாதிரி புலம்புறதுனால அடுத்த ஐயோ பாவம் இவளுக்கு ரொம்ப கருணை மனசுன்னு ஆனா சொல்றதுக்கான ஒரு பெருமை கிடைக்கல ஒழிய அதனால பிரயோஜனம் உண்டா? எத்தனையோ தாய்மார்கள் தான் புலம்புறான், என் பிள்ளை சரியில்லை, என்னமோ சரியில்லை, பொண்ணு சரியில்லை சொல்றா. புலம்புறதுனால அடரா பாவம் இவாள் ரொம்ப சிரமப்படுறா அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் 4 வார்த்தை பெருமையா பேசுறத கேட்டு புகக்கலாமே ஒழிய அதனால அவ சரியாட போறவன் சத்தியமா இல்லைன்றதுதான் நிச்சயம். அதனால மனசுக்குள்ளேயே பகவத் தியானம் பண்ணி பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா சரியில்லாத சரி பண்றதுக்காக தான் அவன் இருக்கான். எல்லாமே எது சரியா இருக்கு, கிளம்புற நம்மளும் சரியில்லை, கூட இருக்கிறதும் சரியில்லை, சரியா இருக்கிற ஒரே ஒருவன் அவன் மட்டும்தான். எல்லா காலங்களிலையும் எந்த விதமான தவறும் குற்றமும் குறையும் இல்லாமல் ஒரே போல இருக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான். மற்ற எல்லாமே மாறுபாடு அடைஞ்சுட்டேதான் இருக்கு. அதனால சரியா இருக்கிறத சொன்னா தான் சரியில்லாததை சரி பண்ண முடியும். யாருமே இங்க சரி இல்லாத அடுத்த வாரம் சரி பண்ண முடியும். எப்படி எதிர்பார்க்கணும்? என்ன முட்டாள்தனமா இருக்கு. அதனால அந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணுவா. இதுதான் ஆச்சாரனுடைய வைபவம். அப்பேற்பட்டவர் நம்பிள்ளை. ஆனா அந்த நம்பிள்ளை அதையும் மீறி வெள்ள சொல்லிட்டு அவன் சாதாரண வெள்ள சொல்லுவான். அவ்வளவுதான் இந்த ஜீவன் கட்டுப்பட்டு போயிடுச்சு, உத்தமமான ஒரு ஜீவனாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பிள்ளை வருத்தப்பட்டா. மற்ற யாரும் குதிக்கல. ஆனா இந்த ஒரு ஸ்திரீயுடைய வைராக்கியம், அவளுடைய ஒரு தியாகம், இந்த தாழியானது ஸ்ரீரங்கம் கரை அப்படி ஒதுங்கிடுது. உடனே அத்தனை பேருக்கும் பரம சந்தோஷமா எடுத்து எல்லாரும் கிளம்பினான். நம்பிள்ளை மட்டும் கரையில் அந்த பக்கம் இந்த பக்கம் அலங்கிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னா, இல்லை அந்த ஜீவன் எங்கேயாவது ஒரு மணல் திட்டுல ஒதுங்கியிருந்தா நன்னாருக்குமே ரங்கநாதனிடத்துல பிரார்த்தனை பண்றேன். எங்கேயாவது மணல் மேட்ல ஒதுங்கியிருந்தா தாழி அனுப்பி கூப்பிடலானே அப்படின்னு நினைக்க, அடியே இங்க இருக்கேன் அப்படின்னாலாம் அந்த இந்த ஆச்சாரியின் சுகப்படணும் அப்படின்றதுக்காக தாழியிலேந்து கீழே குதிச்சு காவிரி ஆற்ற வெள்ளத்துல தன் சுகத்தையோ தன் குடும்பத்தை பத்தியோ தன் வாழ்க்கையை பத்தியோ தன்னுடைய மரணத்தை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம வைராக்கியத்தோட ஒரு ஆச்சாரனுக்காக தன் ஜன்மாவையே அர்ப்பணம் பண்ணாலே அந்த ஸ்திரீக்காக ஒரு மணல் மேடு அந்த காவேரியில் இருந்ததான். கேட்க உடனே நம்பிள்ளை கண்கள்ல ஆனந்த வாசம். உடனே தாழிக்க ஆரம்பிச்சு, அப்பா அந்த பக்கம் அந்த திசையில கொஞ்சம் சப்தம் கேட்கறது அழிச்சுட்டு வரியான்னா. உடனே தாழிக்காரன் சொன்னா, எனக்கு பரமபாக்கியம், இப்படி ஒரு ஸ்திரீயை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த ஒரு அம்மையாருடைய தியாகத்தினால மட்டும்தான் நம்ம எல்லாரும் கரை வேண்டும், நிச்சயமாக அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி தாயை எடுத்துட்டு போய் எந்த மணல் மேட்டில அந்த ஸ்திரீ இருந்தாலோ அந்த மணல் மேட்டில அவளை தாயில ஏற்றிண்டு அவளை அழகா கொண்டு வந்து கரை சேர்த்தான். திடர் விளங்கு சேர் அத்தனை மணல் திட்டுக்கள் இன்னைக்கும் காதையில இருக்கு. உடனே ஓடி வந்தாளாம் அவள். நம்பிள்ளை பார்த்து கண்கள்ல ஆனந்த பாஷம் வழிய நின்னார். உடனே அந்த ஸ்திரீ சேவிச்சாள நம்பிள்ளைய கையை கூப்பி அவ ஆனந்த பாஷம் வழிய மயிர்காக குத்துண்டு நிக்க நின்னார். நம்பிள்ளை கேட்டா என்னம்மா ஆச்சுன்னா, இல்ல
எல்லாம் நீங்க சுகப்படணுன்றதுக்காக நான் காவிரியில விரிச்சேன். ஆனா அந்த காவேரியில கூட ஒரு மணல் மேடா இருந்து தேவரி என்ன காப்பாத்திட்டீரேனா. அந்த மணல் மேடா இருந்து தன் ஆச்சாரின்னு ஒரு திட விசுவாசம் அந்த ஸ்திரீக்கு. ஒரு மணல் மேடா இருந்து என்னை காப்பாத்திட்டே இந்த கருணையை தாங்க முடியலையே அப்படின்னு சொன்னாலாம். உடனே நம்பிள்ளை சொன்னாராம், உனக்கு விசுவாசம் இருந்தா எது வேணா எப்படி வேணா நடக்குமான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டான். அப்படியே நிறைய மணல் திட்டுக்கள் நிறைஞ்சதான ஒரு காவேரி. நிஜமாவே அந்த காவேரி ஆத்தங்கரை நிக்கிறோம்னா பரமபாக்கியம் சும்மா கிடையாது. ஆளவந்தார், ராமானுஜார், திருப்பானாழ்வார், தொண்டடிப்புடியாழ்வார், பராசரபக்தர், நஞ்சீயர், நம்பிள்ளை, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எத்தனையோ பெரியவா தங்கள் திருவடி பதங்கள் பதிச்ச ஒரு காவேரி. சாதாரண காவேரி இல்லை. என்னமோ காவேரி ஏதோ ஒரு நதி மட்டும் நினைச்சுன்றார்கள். பரம பாகவதர்களுடைய திருமேனியை அவ்வளவு அழக குளிப்பாட்டி விட்ட பெருமையுடையவள் காவேரி. எத்தனையோ பக்தாருடைய திருவடி தடங்களை தன் திருமேனி மேல இன்னி வரைக்கும் சமந்திருக்கும்படியான உத்தமமான ஒருவள் காவேரி. நிஜமாவே நம்மெல்லாம் மனுஷாலதான் இருக்கும். எத்தனை பெரியவாளுடைய திருவடி நம்ம மேல பற்றிருக்கோம். இந்த ஜென்மாவிலேயே எத்தனை பெரியவாளுடைய திருவடி நம்ம தலைமையிலேயோ உடம்பு மேலேயோ பற்றிருக்கோம். நிச்சயமா கிடையாது. அப்படியே யாராவது தெரியாம காரணத்தில் அச்சோ மன்னிக்கவங்க சாரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா இந்த காவேரி பாக்கியவதி, தொண்டடி பெரியாழ்வார், திருப்பானாழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், எத்தனை பெரியவாளுடைய திருவடி. நாதமுனிகள் ஆள வந்தார், மணக்கால் நம்பி உயிர் கொண்டார், சுவாமி ராமானுஜர் கூறத்தாழ்வான், முதலை ஆண்டான், வடுக நம்பி என்பார் கோவிந்தர், பிள்ளை உறங்காவின் ராச, எத்தனை பெரியவாளுடைய திருவடி தடங்களை பதிச்சென்று இன்னி வரைக்கும் நிஜமாவே சுகமாக இருக்க. எத்தனை பெரியவா, எத்தனை பெரியவா. எதிராஜருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேரும் இந்த காவிரிக்குள்ள விளையாடி இருக்கா. எதிராஜரோட ஜலக்கீட பண்ணிருக்கா. நிஜமாவே பரமபாவனமான ஒரு நதி, பரமபாவனமான ஒரு நதி. இல்லைன்னு சொன்னா ரங்கன் பிரம்மலோகத்தை விட்டுட்டு இங்கு இறங்கி வந்து இந்த காவிரி ஆத்தங்களை படுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இங்க வந்து பள்ளி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா? அப்படின்னா இந்த காவிரி அவ்வளவு புனிதமுடையவளா இருக்கா. கிருஷ்ணன் முதற்கொண்டு பலராமன் முதற்கொண்டு வந்து சேவித்த ஒரு பெருமாள் ரங்கநாதன். சும்மா சாதாரண பெருமாள் இல்லை. அந்த காவிரி ஆத்தங்களை எம்பெருமான் கிருஷ்ணனும் பலராமனுமா வந்து ரங்கன் ஆராதனை பண்ணிருக்கா. எத்தனையோ பெரியவா பார்த்து மயங்கினதான ஒரு காவிரி. ராமனுடைய வம்சமே ஆராதனை பண்ண ரங்கநாதன். அந்த ரங்கநாதனையே தன்னுடைய சொத்துன்னு வைத்துக் கொள்ளும்படியான ஒரு காவிரி. எல்லா தேசத்தையும் பிரிக்கலாம். ஆனா அந்த காவேரியும் ரங்கநாதனையும் பிரிக்க முடியல. காவிரியில ஜலம் விடமாட்டேன் என்ன வேணா சொல்லலாம். ஆனா காவேரி வேற ரங்கன் வேற பிரிக்க முடியல. அவ்வளவு புண்ணியமான ஒரு காவேரி. அந்த பொன்னி நடுவு பாட்டு இந்த காவேரி மாலை மாறி இருக்கலாம். ரங்கநாதனுக்கு எல்லாரும் ஒரு மாலை போடுறா. பூமாலை, பாமாலை. சில பேர் பாட்டுனால மாலை போடுறா. ஆண்டாள் முதற்கொண்டு தொண்டடி பொடி ஆழ்வார், திருப்பாணர்கள் எல்லாம் பாட்டுனால மாலை போட்டுட்டா. தொண்டடி பொடி ஆழ்வார் அவ்வளவு அழகா புஷ்பம் சேகரித்து மாலை போட்டார். காவேரி தன் தேகத்தையே மாலையா போட்டுட்டார். அவன் அப்பேற்பட்ட ஒரு பக்தியவதி. நிஜமாவே காவேரி நதி மிகவும் புண்ணியமான ஒரு நதி தான். மேல கேட்கலாம், அந்த புண்ணியமான நதியில இன்னைக்கு ஜலம் இல்லையே. சமயத்துல அந்த நதியில கொஞ்சம் ஜலம் கம்மியா இருக்கிறது வசதி தான். ஏன்னா சாதிகள் நடமாடுகின்ற தேசமாத்தானே ஆயிடுச்சு. சாதிகள் எல்லாருமா சேர்ந்து ஜலத்தை நாசம் பண்றதுக்காகத்தானே இருக்கா. எல்லா கெமிக்கலையும் பெற்று. அதனாலேயே தான் காவேரி இடத்துல குற்றம் இல்லை, அந்த இடத்துலயும் குற்றம் இல்லை, பாரத தேசத்திலையும் குற்றம் இல்லை. இங்க இருக்கிற மனுஷாளுடைய குற்றம் குறைகள் தான் எல்லா விதமான துன்பத்திற்கும் சேதுவார்க்க ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. பல நாள் ஜலம் இல்லான ஆடிப்பெருக்கு ஜலம் பொங்கி பிரவாகமும் வந்துட்டுதானே இருந்தது காவேரி. அவ்வளவு விசேஷம் இந்த காவேரி. அந்த பொன்னி நடுவு பாட்டு திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும். அப்பேற்பட்டதான் அந்த காவிரியுடைய ஆத்தங்கரை மணல்ல ஆதிசேஷன் படுக்க, அந்த ஆதிசேஷன் படுக்க மேல இவன் படுத்திருக்கான திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும். ரங்கநாதன் நேர கூட காவிரி மணல்ல படுத்துக்கலையாம். இந்த ரங்கநாதன் காவிரி மணல் மேல் ஆதிசேஷன் படுத்திருக்கார். இந்த காவேரிக்கு ஏன் இவ்வளவு பாக்கியம்னா பாகவத சம்பந்தம். இந்த அனந்தாழ்வான் ஆதிசேஷன் இருக்காரு, அவருடைய திருமேனி காவிரி ஆத்து மணல்ல படுறது. திருமேனியுடைய கீழ்பாகம் காவிரி ஆத்து மணல்ல, மேல்பாகம் ரங்கனுடைய திருமேனி மேல பட்டிருக்கு. இந்த ஆதிசேஷன் தான் காவேரிக்கும் ரங்கனுக்கும் ஒரு பாலமா இருந்து ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கான். திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும். அப்பேற்பட்டவன் கடல் விலங்கு.
நிறநீழி அம்மான், கடல் போன்ற ஒரு கருநீல வண்ணமுடையவன் இந்த ரங்கநாதன். அந்த அம்மான் தன்னை அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால், ரொம்ப அழகான வார்த்தை, கண்ணால பார்க்கணும். நிஜமாவே பார்த்துட்டா போதும், பசி தாகம் எதுவுமே தெரியாது. கண்ணார கண்டு உகக்கும் காதல் தன்னால், உள்ளுக்குள்ள உகக்கிற ஒரு காதல். காதல்னா பரம பிரீத்தியாச்சு, எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு பிரீத்தி. அங்க பார்த்த உடனே ஒரு குஷி வந்துடும். அவன் என்ன வச்சுருக்கா, என்ன தரப்போறான்னு தெரியாது. அவன் என்ன வச்சுருக்கா, ஏது தரப்போறான் எதிர்பார்த்தோம்னா அங்க சுத்தமான காதல் இல்லை, அங்க எதிர்பார்ப்புதான் இருக்கு, ஒரு பண்டமாற்று தான் இருக்கு. நான் உனக்கு இதை கொடுத்தேன், நீ எனக்கு இதை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு பண்டமாற்று வியாபாரம் தான். ஆனா ரங்கநாதனுக்கும் குலசேகர ஆழ்வாருக்கும் அப்படி ஒரு பண்டமாற்று வியாபாரம் இல்லையா. அவன் அன்பை கொடுக்கிறான், இவரும் அன்பை கொடுக்கிறார். இந்த அன்பு ரெண்டும் சேரும் போது ஒரு குஷி, ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம், ஒரு ஊடல், ஒரு காதல், ஒரு தேடல், ஒரு சண்டை, கொஞ்சம் கோச்சிக்கிறது, கொஞ்சம் விளையாடுறது. அவனுக்கும் அவனிடத்துல தானே கோபிகள் கிருஷ்ணனிடத்துல விளையாடினாலே அதுதானே அந்த ஊடல், அதுதானே அந்த காதல். அந்த விரகமும் பிரேமையும் மாறி 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 மாறிதானே வாழ்க்கை. பரமசுக்கம் பரமசுக்கம் அனுபவிக்கணும். அனுபவிச்சாலேயே ஜென்மா கிடைக்கிறார். அற்புதமான அந்த காதல், கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால், அந்த காதல்னால அவ்வளவு அழகா குலசேகரன், இந்த குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பலத்தை பகவானுடைய சங்கல்பத்தினால சொல்றார். குடை விளங்கு விரல் தானே, நல்ல வெண்கொட்ட கொடை கீழே உட்கார்ந்து இருக்கார். இவர் சொல்லும்படியான கேட்கும்படியான பலமுடையதான சேனையுடையவராக இருக்கார். கொற்ற ஒழ்வார், ஜெயஸ்ரீ விளங்கும்படியான அவர் வாழெடுத்து சண்டை போட்டார், எல்லாரையும் ஜெயிச்சிடுவார். கொற்ற ஒழ்வார். இப்பேற்பட்ட சண்டை போடலாமா அப்படின்னா அவருடைய சத்திரிய தர்மம். தான் சுகப்படணும் இல்லைன்னு சொன்னா தான் லோகத்துக்கு ராஜாவா இருக்கணும்ன்ற ஆசையினால சண்டை போடுறதில்லை. தன் ஜனங்களுக்கு ஒரு சமம் வரும் பொழுது, சிறியது பெரியது அழியும் பொழுது, அதனா பலசாலி ஒருத்தன் வந்து ஒண்ணும் இல்லாம நின்று போய் கிடக்கிறத போய் அடிச்சானா அதை தடுத்தெடுக்க வேண்டிய ஒரு ராஜாவுடைய கடமை. அந்த மாதிரி சமயத்துல சண்டை போடக்கூடியதான ஒரு வாழ்வுடையவரான இந்த குலசேகர கொற்ற உள்வாள், பெருமையுடையதான ஜெயஸ்ரீ. அவர் சண்டை போட்டார், நான் நிச்சயமா தோல்வியே கிடையாது, ஏன்னா ரங்கநாதனுடைய பக்தனாச்சு. அவ்வளவு அழகா கொற்ற உள்வாள் அதெல்லாம் வச்சுண்டு அத்தியற்புதமா கொடை குலசேகரன் எப்பொழுதும் தான தர்மம் பண்ணி இந்த ஔதாரிய குணமுடையவரான அந்த குலசேகரன் சொன்ன அவ்வளவு அழகான இந்த தமிழ் மாலை 10 வல்லார். இந்த 10 பாத்திரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்த ஆதிசேஷன் எப்படி அனுபவிச்சார், நாரதரும் தும்புருவும் எப்படி அனுபவிச்சார், பக்தர்கள் குழாம் எப்படி அனுபவிச்சது என்றுகளோ இருக்கும் நாளே நிறைய சொன்னாரே. இந்த 10 பாத்திரங்களை சேவிக்கிறவாறு இந்த 10 பாத்திரங்கள் 10 வல்லான்ற வார்த்தைக்கு பெரியமாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார், இதுக்கு பெரியதான அர்த்தம் தெரிய வேண்டாம், பெரியதான பதம் பிரிக்க தெரிய வேண்டாம். ஆனா அந்த 10 பாத்திரத்தை வெறுமை கேட்டு வெறுமை சொல்லின்றிருந்தாலே சுகம் கிடைச்சிடும். அவ்வளவு ஒரு பலம் உடையதான் தமிழ் 10 வல்லார் நலந்திகள் நாரநடிக்கு நன்னுவாரே. இந்த 10 பாத்திரத்தை உள்ளபடி வெறும கிளிப்பிள்ள மாதிரி திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தோம்னா, அந்த டேப் ரெக்கார்டர் போட்டோம்னா அது மாதிரி சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலே அவ்வளவு அழகா நலந்திகள் நாரணனுக்கு அந்த பகவான் சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமான உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி அந்த நாராயணனா இருக்கும்படியான ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடி கீழே ஒரு பக்தி வந்துருமா. அதானே நலந்திகள் நாரன் அடிக்கு நன்னுவாரே. நமக்கு சாதாரண ரங்கநாதனிடத்துல ஒரு பிரீதியோ ஒரு திருடமோ ஒரு விசுவாசமோ ஒரு அத்தியாச்சரியமான ஒரு பக்தியோ அவருடைய வைபவத்துல ஒரு ஆசையோ வரமாட்டேங்கிறது. ஆனா குலசேகர ஆழ்வாருடைய இந்த 10 பாசுரங்களை திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தோம்னா தானாகவே ஞானம் பக்தி வைராக்கியம் பகவானிடத்துல ஒரு பிரீத்தி திட விசுவாசம் சரணாகதி எல்லாம் தானா வந்துடுமா. வந்துடுத்துனா போதுமே, வேற என்ன வேணும். நலந்திகள் நாரணன் அடிக்கு நன்னுவாரே. அவன் திருவடியில நம்மளை நெருங்க விடாம நம்முடைய மனசு தடுக்கிறது, அகம்பாவம் தடுக்கிறது, பிராரப்த கர்மா தடுக்கிறது, நம்ம கூட இருக்கிற பந்துக்கள் தடுக்கிறார், காலம் தடுக்கிறது, தனம் தடுக்கிறது, தேவையில்லாத லோகாயுதமான ஆசைகள் தடுக்கிறது. இத்தனையும் தடுக்கின்றிருக்கு ரங்கநாதனுடைய திருவடிகள்ல ஒரு பிரீத்தியை வைக்க முடியாது.
ஆனா குலசேகர ஆழ்வாருடைய இந்த 10 பாசுரங்களை திரும்ப திரும்ப சொல்லியாசுன்னா நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே. அவனுடைய திருவடியில நமக்கு தெரியாமலேயே ஒரு பிரீத்தி வந்து ஏதான ஒரு விஷயம் பேசிக்க பேச 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 அந்த விஷயத்தை பற்றியதான ஒரு சிந்தனை. முதல்ல ஜனடா இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இது சத்தியம்தான சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் என்னடாது அப்படின்னு யோசனை பண்ண நமக்கு தெரியாமலேயே அந்த விஷயத்துல ஒரு தியானம் வந்துடும். அந்த தியானத்தினால மனசு தபசு வந்துடும். தபம் பண்ண ஆரம்பிச்சு ஒரே இடத்துல லயப்பட்டு ஒரே இடத்துல லயப்படுறதுனால தானாகவே நம்முடைய சந்தேகங்களுக்கான பதில் எம்பெருமான் கொடுத்துருவார். எப்ப பதில் கிடைக்கிறதோ அப்போது அஜ்ஞானம் நாசமாயிடும், ஞானம் உற்பத்தியாடும். ஞானம் உற்பத்தியாயிடுச்சுன்னா பக்தி வந்துடும். பக்தி வைராக்கியம் பிரீதி வந்த உடனே சரி பகவான் சத்தியம் தான் விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்த உடனே சரணாகதி பண்ணிடுவோம். சரணாகதி பண்ண உடனே துன்பம் நாசமாகும். அதனால அந்த குலசேகர ஆழ்வாருடைய இந்த 10 பாசுரங்களை திரும்ப திரும்ப சொல்லிண்டே இருந்தோம்னா நிச்சயமாகவே நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே. சத்தியம் பண்ணி சொல்றா. பகவான் ரங்கனும் ஆமோதிக்கிறான் இந்த சத்தியம். எத்தனையோ பெரியவா இந்த பெருமாள் திருமணி 10 பாசுரங்களை பேசி பேசியே எனக்கு என்னைக்கு ரங்க வைபவம், எனக்கு என்னைக்கு ரங்க வைபவம் இதை நினைச்சு கதறி அழுது இதன் மூலமாவே இந்த பாசுரங்கள் மூலமாவே ரங்கனுடைய திருமேனி சௌந்தரியத்தை அனுபவிச்சுவா பல கோடி பேர் உண்டு. இதே போலதான் அவ்வளவு அழகா பராபரபட்ச ரங்கனை பிரிஞ்ச சமயத்துல ரங்கனை இதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா குலசேகராழ்வார் பாசம் கூட எஞ்சி கூட இருக்கும்னாலே தமிழ் இருக்கிறா போல பராபரபட்சம் அவ்வளவு அழகா ஜோரா அத்தியுதமா சம்ஸ்கிருத வடமொழியில் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி அர்த்தம் உடையதாத்தான் இருக்கு. அத்தனை சிரேஷ்டம் இந்த 10 பாத்திரம். கிட்டத்தட்ட 20 நாளா சொல்லிட்டு இருக்கும் இந்த 10 பாத்திரங்கள். 20 நாள்ல 20,000 வருஷங்கள் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் உண்டு. முக்கியமான சில விஷயங்களா எடுத்து அனுபவிச்சோம். நாளையிலிருந்து அடுத்த 10 ஆரம்பம். அதுலேயும் ரங்கநாதனுடைய பெருமை, ரங்கநாதனுடைய அடியவர்கள் பெருமை ரொம்ப அற்புதமா இருக்கும். அனுபவிக்க ராதே கிருஷ்ண. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். समस्त भागवदल को जय. गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. गोपिका जीवन स्मरणम गोविंदा. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.